ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூப்பர் டூப்பர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு 20 ருபீஸ் ஐப்ரோ பென்சிலை மட்டும் வச்சு நம்ம ஐப்ரோஸை எந்த அளவுக்கு சூப்பராக ரொம்ப நேச்சுரலாக வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐப்ரோஸே எங்களுக்கு வரமாட்டேங்குது, எங்கேயாவது வெளியில் போகலாம் கிளம்பலாம் அப்படின்னும் போது தான் இந்த ஐப்ரோஸ் வந்து ஒன்று டார்க் ஆகிடுது, இல்லைன்னா ஷேப் அவுட் ஆகிடுது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்கல்ல. எஸ், கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இந்த ஐப்ரோ தான் நம்மளோட லுக்கையே வந்து டிசைட் பண்ணும். நம்ம வந்து ஐப்ரோஸை ஒழுங்காக ப்ராப்பராக நம்ம போட்டோம்னா நம்மளோட லுக்கே பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வந்து சூப்பராக மேக்கப் பண்ணியிருந்தாலும் ஐப்ரோஸை நம்ம தப்பாக போட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், லுக்கே வந்து பார்க்கறதுக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. ஸோ ஐப்ரோ பென்சில் மட்டுமே வச்சு சூப்பராக எப்படி ஐப்ரோஸை வந்து ட்ரா பண்ணலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட ஐப்ரோஸு. நான் வந்து எதுவுமே வந்து நான் போடவே இல்லை, அப்படியே இருக்குது பாருங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளெயினாக நான் விட்டுருக்கிற ஐப்ரோஸை. ஸோ ஐப்ரோ வந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோம் நம்மக்கிட்ட இருக்கும்ல, சீப்பு மாதிரி சின்னதாக இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு கூடயே ஒரு கோம் வரும். அதுவே இருந்தால் கூட நீங்கள் ஓகே தான். அப்படி உங்ககிட்ட இந்த ப்ரெஷ்ஷு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த ப்ரெஷ்ஷுக்கு பின்னாடி இருக்கிற இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்ககிட்ட இந்த ப்ரெஷ்ஷும் இல்லை அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நம்மக்கிட்ட நார்மலாக நம்ம தலை சீவத்துக்கு ஒரு சீப்பு வந்து வச்சிருப்போம் தெரியுமா. ஸோ அந்த சீப்பை கூட நீங்கள் வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாரி விடணும். ஏன் இந்த மாதிரி வாரி விடுறோம்னா, ஒரு முடியும் ஒரு சைடில் இருக்கும், ஒரு ஆங்கிளில் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம வந்து ஐப்ரோ பென்சில் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ராப்பராக வராது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சீவி விட்டுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மலான ஐப்ரோ பென்சில் மட்டும் யூஸ் பண்ணி தான் நான் ஐப்ரோஸ் வந்து ட்ரா பண்ண போகிறேன். இதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் ஒரு 20 to 30 ருபீஸ் இருக்கும். ஸோ இது வந்து நான் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப்பில் தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணது. இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஐப்ரோஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்க லேயரை வந்து நீங்கள் ஃபுல் ட்ரா பண்ணிடணும். எப்போவுமே நீங்கள் ஐப்ரோ ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் வந்து அப்படியே மெலீஸாக ரொம்ப டார்க்காக போடாமல் ரொம்ப லைட்டாக வந்து நம்ம போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். நம்ம தப்பாக இருந்தால் கூட நம்ம அழைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப லைட்டாக, இப்போ நம்ம வந்து ஒரு ட்ராயிங் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப லைட்டாக நம்ம ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தானே நம்ம டார்க் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ரொம்ப லைட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற ஒரு லைன் வந்து போட்டுடுங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும் அப்படின்றத நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். ஸோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு லைன் போட்டுடுங்க. அடுத்தது வந்து மேலே வந்து ஒரு லைன் நம்ம போட்டுறோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம உள்ள சென்டர் நடுவில் இருக்கிறத வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே ரொம்ப லைட் ஹேண்டடாக நம்ம வந்து பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுத்த உடனே டார்க்காக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு சுத்தமாக நல்லாவே இருக்காது. இப்போ உங்களுக்கு வந்து பார்க்க டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். இந்த சைடு வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணியிருக்கேன், அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபில் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ இந்த சைடு ஐப்ரோஸையும் வந்து நான் ஃபில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்போவுமே வந்து நம்ம இந்த ஐப்ரோஸ் போடும்போது ஒன்று மட்டும் நல்லா கவனிக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பட்டையாக வந்து தீட்டி விடாமல் லைட்டாக ஜஸ்ட்டு ஃபில்லிங் மட்டும் நம்ம பண்ணாலே போதும். நம்மளோட ஐப்ரோஸ் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அப்படியே ஃபுல் பட்டை தீட்டி வைப்பாங்க. அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நீங்கள் வந்து இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஐப்ரோஸில் இருக்கிற அந்த நேச்சுரல் ஹேர் மாதிரியே ரொம்ப அழகாக வந்து நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக கொண்டு வரும். நீங்கள் வந்து ஐப்ரோ பென்சிலையும் இந்த ஐப்ரோ ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஐப்ரோ பவுடர்ஸ் வந்து விற்கிது. ஸோ அதில் கூட நீங்கள் வந்து நிறையா ஐப்ரோஸை வந்து நல்லாவே ட்ரா பண்ணலாம். நீங்கள் ஐப்ரோ பென்சிலில் போடுறதோட ஐப்ரோ பவுடரில் போடுறது இன்னும் பர்ஃபெக்டாக வரும், நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக வரும். ஐப்ரோ பென்சிலில் வந்து நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அங்கங்கே கொஞ்சம் திட்டாக இருக்கிறது மாதிரி இருக்கும். அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நான் ஒரு ப்ரஷ்ஷு சொன்னேன்ல, அந்த ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் லைட்டாக வந்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணுறது மாதிரி பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், நல்ல நேச்சுரலாக இருக்கிறது மாதிரி இருக்கும். இல்லைன்னா அங்கங்கே திட்டாக இருக்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஒரு நேச்சுரல் லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், ஐப்ரோஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து மெலீஸாக போட்டால் நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு வந்து நல்ல திக்காக வந்து ஐப்ரோஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்ல. பட் எனக்கு வந்து மெலீஸாக அது அந்தளவுக்கு செட் ஆகாது. ஸோ நான் வந்து கொஞ்சம் நல்லா வந்து திக்காகவே தான் போடுவேனே. ஸோ ஐப்ரோஸ் போடும்போது ஒரு 3 விஷயம் மட்டும் நம்ம கண்டிப்பாக பண்ண வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சீப்பை வச்சு கோம் பண்ணோம் தெரியுமா, வாரி விட்டோம்ல, அது கண்டிப்பாக பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பு வந்து இந்த பென்சில் நம்ம வந்து வச்சு ட்ரா பண்ணும்போது ரொம்ப லைட் ஹேண்டடாக தான் நம்ம வந்து ட்ரா பண்ணணும், ரொம்ப எடுத்தோடனே டார்க்காக பண்ணிடக்கூடாது. அடுத்த 3வது ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐப்ரோஸ் வரைஞ்சிட்டதுக்கப்புறம் அந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம வந்து ஜஸ்ட் அந்த டஸ்ட் பண்ணி விடணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரல் லுக்காக தெரியாது. டஸ்ட் பண்ணி விட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான்
ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐப்ரோஸ் வந்து நான் எப்படி ட்ரா பண்ணுவேன் அப்படின்றத இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Sylvia.